ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சுஜி ஸ்டோரிஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இது தான். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருந்தது அப்படின்றது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா, என்னோடய மார்னிங் வந்து டீலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நாங்கள் டீலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது என்னன்னே தெரியலங்க, டீக்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆன மாதிரி ஆகிட்டோம். மார்னிங் டீ குடித்தா தான் எந்த வேலையாக இருந்தாலும் நடக்கும், இல்லைனா எந்த வேலையும் நடக்காதுன்ற மாதிரி ஆயிடுச்சு லைஃபு. ஸோ அப்படியே மாற்றிக்க பார்க்குறோம். அண்ட் நாங்கள் மார்னிங் வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் என் அக்கா பையன் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தான். அவனுக்கு வந்து ஸ்கூல் ஹாஃப் இயர்லி லீவ் அண்ட் அவனுக்கு வந்து அன்றைக்கி பர்த்டே. ஸோ அதனால் அவன் வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் வந்தோடனே ரேலினை வந்து எழுப்பி விட்டுட்டான். ரேலினுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் வந்தாலே ரேலின் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவா. அவன் எங்கே போகிறானோ ஹச் டாக் மாதிரி அவன் பின்னாடியே போவா. ஸோ ரேலின் அவன் வந்திருக்கானோன்னு தான் உடனே எந்திரிச்சிட்டா, அவன் சத்தம் கேட்டோன்னு. ஸோ நாங்களும் வந்து ரேலின் கூட ரொம்ப கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்களுக்கு ரேலின் வந்து ரொம்ப ப்ரெஷஸான பேபி. ஆப்வியஸ்லி அது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஷீ இஸ் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் அஸ். அது ஏன் அப்படிங்கிறத நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரி வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் மார்னிங்க்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பொங்கல் செய்யலான்னு பிளான் பண்ணேன் நான். ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் நான் வந்து ரெடி பண்ணேன். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்களோட பர்சனல் விஷயங்கள்லாம் ஒரு சிலது நான் அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டே வரேன். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் வந்து ஆக்சுவலி கோயம்புத்தூரில் இருக்கோம். அண்ட் நான் வந்து சமையலில் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. நான் ஆக்சுவலி ரேலின் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரெகுலராக சமைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ தான் அன்னபக்ஷியாக செயல்பட்டாங்க. அது மட்டும் இல்லை அப்படின்னா தெரியல என்ன இருக்கும்னு. ஸோ நான் கல்யாணத்துக்கு முன்னால் வரைக்கும் எனக்கு சுத்தமாகவே சமைக்க தெரியாது. இப்போ வந்து யூடியூப் துணையோடு நான் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் போயிட்டுருக்கு சமையல் ஜேர்னியும். ஸோ நாங்கள் வந்து சமையல் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அதிரடியான சமையல், தடபுடலான சமையல் அப்படியெல்லாம் இருக்காதுங்க. ஏதோ இருக்கிறத வச்சு சமைச்சு 3 நேரம் சாப்பிட்டு அந்த நாளை கடந்து போனாலே பெரிய விஷயமா இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா ரேலினும் வந்து ஒரு டோட்லர் ஸ்டேஜில் இருக்க பேபி. ஸோ அதனால் நிறைய டைம் வந்து ரேலின் கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கிளிங்கியாக இருப்பாங்க, கிராங்கியாக இருப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து தடபுடலான சமையல்லாம் கிடையாது எங்கள் வீட்டில். அப்புறம் ரேலினுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து அவளுக்கு ஒரு கார்ட்டூன் போட்டு விட்டுட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தேன். அவள் வந்து இந்த கோமோ கிட் அப்படிங்கிற கார்ட்டூன் வந்து இப்போ ரொம்ப ரீசன்ட் டேஸில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. என் ஃப்ரெண்டு தான் இதை சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவள் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். என் அக்கா பையனை கொண்டு வந்து விடும்போதே வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு சாம்பார் வந்தது. ஸோ நல்லதாக போச்சுன்னு சொல்லி வெண்பொங்கலுக்கு வந்து சாம்பாரை நாங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேர்த்துக்குமே பிடிச்சிருந்தது, நல்லா வந்துருந்துச்சு பொங்கல். பட் ரேலினை சாப்பிட வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவள் யூஸ்வலாக வந்து கொஞ்சம் டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவா. அவளுக்கு ஊட்ட உட்காரும்போதே வந்து நானும் அப்படியே சைட் பை சைட் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவள் வந்து பிடிச்சிருந்தா நல்லா விரும்பி சாப்பிடுவா, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நானும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சுட்டு நான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்கின் கேருக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த கோசி கேர் அப்படிங்கிற ஒரு டீடான் சோப் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு கிளென்சிங் யூஸ் பண்ணேன். அது வந்து இப்போ ஒரு 10 டேஸாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு ஓகேவாக நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. அண்ட் நான் டோனருக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஃபார்மசியில் வாங்குகிற நார்மல் ரோஸ் வாட்டர் தான். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா நான் வந்து மம்மா அர்த்தோட ரைஸ் ஆயில் ப்ளஸ் நியாசினமைடு மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது உண்மையிலேயே ரொம்ப சூப்பர்பான ஒரு மாய்ஸ்சரைசர். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது
என்ன சொல்கிறது, இட் ரியலி ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரேலின் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அவள் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து ரேலினோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து அப்படியே அதை வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போப்போ வந்து ரேலின் வந்து அவங்க அப்பா பெட்டாக மாறிட்டுருக்கா. என்கிட்ட இருக்கிறத விட இப்போ அவளுக்கு அவங்க அப்பா கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவளுக்கு பிடிச்ச வேலையெல்லாம் அவங்க அப்பா தான் செய்கிறாரு. விளையாட்டு காட்டுறாரு, எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் அவங்க அப்பா வந்து இப்போ அவளுக்கு ஹீரோ மாதிரி. ஏன்னா அவர் கார் ஓட்டுறாரு, நான் ஓட்டுறதில்ல. ஸோ அது வந்து அவளுக்கு ரொம்ப அவங்க அப்பா பெட் ஆகிட்டா. அப்புறம் நான் லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே சாப்பாடு வடித்து தான் சாப்பிடுவோம். எங்கள் 2 பேருக்குமே குக்கர் சாப்பாடு பெருசாக பிடிக்காது. ஸோ லன்ச்சுக்கு வந்து நான் மோர் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து சுரக்காய் எடுத்து நான் மோர் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த தேங்காய் துருவுறது பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காத வேலைகளில் அதுவும் ஒரு வேலை. இந்த தேங்காய் துருவுறதுங்கிறது ஒரு இரிட்டேட்டான வேலை எனக்கு. சரி இருந்தாலும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து செஞ்சேன். சாப்பாடு ஆயிடுச்சு. அப்படியே மோர் குழம்பையும் நான் வந்து சைட் பை சைட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா பீன்ஸ் இருந்தது. சரி பீன்ஸ் பொரியல் பண்ணலான்னு சொல்லி கட் பண்ணேன். அப்படியே சைட் பை சைட் ரசத்துக்கு தேவையானதையும் நான் வந்து எடுத்து ரசத்தையும் நான் வச்சுட்டேன். மோர் குழம்புக்கு பீன்ஸ் பொரியலா அப்படின்னு கேட்காதீங்க. இது என்ன காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிறத வச்சு தான் சமையல். ஸோ பெருசாக சமையலுக்கு பிளான் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஸோ பீன்ஸ் பொரியல் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் ஸ்டைலில் வச்சுட்டேன். லன்ச் ப்ரிப்பரேஷனும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சாப்பாடு, மோர் குழம்பு, பீன்ஸ் பொரியல் அண்ட் ரசம். அப்புறம் நான் ரேலினை குளிக்க வச்சுட்டு அவளுக்கு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு லன்ச்சு ஊட்டுறதுக்கு நான் உட்காந்துட்டேன். அவளுக்கு வந்து அந்த பீன்ஸ் பொரியல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அவளாகவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா பொரியலை. அது சாப்பிடும்போது அவள் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி எக்ஸைட்மெண்ட்டோடு சாப்பிட்டுட்டு இருந்தா. அது எனக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவளுக்கு லன்ச்சு ஊட்டி முடிச்சுட்டு அப்படியே அவளை வந்து நான் கையோட தூங்க வச்சிட்டேன் நான். ஸோ டே டைமில் அவங்க ஒரு நேப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெசல் வாஷிங் வேலை இருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சுட்டு ஹாலெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சேன். ஏன்னா அவளோட டாய்ஸ் எல்லாம் அப்படியே கிடந்தது. சரின்னு கொஞ்சம் வீடை நீட் பண்ணிவிட்டு அண்ட் என்னோடய வீடியோ எடிட்டிங் ஒர்க்குக்கு நான் வந்து உட்காந்துட்டேங்க. இடையில நான் எப்போ லன்ச் சாப்பிட்டேன்றதையே நான் மறந்துட்டேன். அதை வீடியோ எடுக்கவும் நான் மறந்துட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ரொட்டீன். ஆக்சுவலி இதுக்கே வந்து மணி 6 ஆயிடுச்சுங்க. இப்படி தான் யூஸ்வலாக என்னோடய ரொட்டீன்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட என்ன மாதிரியான கண்டென்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதையும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். பாய்.